எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நிறைய பேர் ரேஷன் அரிசியில் குஷ்பு இட்லி செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரேஷன் அரிசி கடை அரிசி ரெண்டும் கலந்து நான் குஷ்பு இட்லி செஞ்சு காட்டியிருந்தேன். ஆனால் அதுக்கு இப்போ எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் வெறும் ரேஷன் அரிசியில் மட்டும் தான் செஞ்சு காட்ட சொன்னால் நீங்கள் வந்து கடை அரிசி கலந்துருக்குறீங்க. அதனால் கடை அரிசி கலக்காமல் வெறும் ரேஷன் அரிசியில் மட்டும் குஷ்பு இட்லி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு இப்போ மறுபடியும் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு குஷ்பு இட்லி செய்ய போகிறேன். இதை வந்து குஷ்பு இட்லின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா குஷ்புவே வந்து எடையை குறைச்சிட்டு ஒல்லியாக இருக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் குஷ்பு இட்லின்னு போடுறீங்க, இட்லியை வந்து குஷ்புன்னு யார் வச்சது அப்படின்னாலாம் நிறைய பேர் கேள்வி வந்துருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் போடாதீங்க, மல்லிகைப்பூ இட்லின்னு வைங்கம்மா அப்படின்னாலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே குஷ்பு இட்லின்னு தானே கேட்குறாங்க, யாரும் மல்லிகைப்பூ இட்லின்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் மட்டும் மல்லிகைப்பூ இட்லின்னா மறுபடியும் வந்து குஷ்பு இட்லின்னு தான் கேட்குறாங்க. அதனால நானும் வேறு வழி இல்லாமல் குஷ்பு இட்லின்னே சொல்லிடுறேன். பேராகி போச்சுல, குஷ்பு இட்லிக்கு பேரே குஷ்பு இட்லின்னு அதை சொன்னால் தான் அந்த நல்லா சாப்பிட்டா நல்லா பந்து மாதிரி வர்றதுக்கு அந்த இது சொன்னால் தான் தெரியுது. என்ன தான் நம்ம மல்லிகைப்பூ இட்லி புசு புசுன்னு இருக்குது, நல்லா பந்து மாதிரி இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, என்ன சொன்னாலுமே அதை வந்து தனியாக ஒரு பேர் வச்சு தான் கேட்குறாங்க. அதனால் நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன். இன்னைக்கு வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு குஷ்பு இட்லி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு அது என்னென்ன அளவுகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல்லை அமுத்தி வைங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு பாருங்கள், ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன். இது ரேஷன் புழுங்கல் அரிசி பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கடை அரிசி போட்டிங்கன்னு சொல்லிடாதீங்க. இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும்தான். இது அரிசி அதாவது ரேஷன் புழுங்கல் அரிசி இந்த டம்ளரால் 5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ரேஷன் பச்சரிசி பாருங்கள், ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி. ஏன்னா குஷ்பு இட்லினால நல்லா வெள்ளையாக இருக்கும், வெள்ளையாக இருக்கணும், நல்லா பந்து மாதிரி இருக்கணும். நம்ம ரேஷன் அரிசி போடும் பொழுது கொஞ்சம் கலராக தான் வரும். அதுக்கு பச்சரிசியில் 3 டம்ளர், அதாவது புழுங்கல் அரிசி 3/4 வாசின்னா பச்சரிசி 1/4 வாசி அளவு போடணும். அப்போ தான் அந்த இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி இருக்கும். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கழுவணும், வாசம் போக கழுவணும், நல்லா வெள்ளையாக வர்ற அளவுக்கு இதை கழுவணும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஜவ்வரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி 1/2 டம்ளர் எடுத்துருக்குறேன். இது ஒரு 1/2 டம்ளர். இது வந்து கணக்கு வராது. 8 டம்ளருக்கு தான் நம்ம உளுந்து எடுக்க போகிறோம். உளுந்து வந்து இதால் நம்ம எதால் அளந்தோமா 8க்கு 1 தான் எடுத்துக்கணும். இப்போ நான் 8 டம்ளர் எடுத்துருக்கிறேன்னா இதால் 1 டம்ளர் உளுந்து எடுக்க போகிறேன். இப்போ நான் உளுந்தையும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இதால் 1 டம்ளர் கோவிரமாக உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்தை சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிற நேரம்ல வெந்தயம் நிறைய போடுவேன். இந்த குஷ்பு இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கணும். நம்ம ரேஷன் அரிசி வேற போட்டிருக்கிறோம், அப்போ வெள்ளையாக இருக்காது. நம்ம நிறைய வெந்தயம் போட்டோம்னா வெள்ளையாக இருக்காது. அதே சமயத்தில் வெந்தயம் போடாமல் இருந்தாலும் இட்லி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சோண்டு தான் போடணும், இல்லாட்டி நான் ஒரு கையே போடுவேன். அது நல்லது கூட, நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும், ரொம்ப சாஃப்டாக இருக்க இட்லி. நான் வந்து இந்த அளவு தான் போடுறேன். இது கூட போட்டுடுறேன். இதை வந்து நான் இப்போ ஊற வைக்க மாட்டேன். எப்போவுமே நான் அரிசி ஆட்டுறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது இதை ஊற வைப்பேன். அப்போ இது ஊறினதுக்கப்புறம் இதை கழுவி விட்டு இதை ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு அப்புறம் அரிசி ஆட்டுவேன். அதனால் இப்போ இது இருக்கட்டும். இதுலேயே தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி நல்லா 4 மணி நேரம் ஊறணும். அதனால் அரிசியை நல்லா இப்போ நம்ம கழுவிக்கலாம். இதை நான் அரிசியை நல்லா கழுவணும், ஒரு 5-6 வாட்டி கழுவணுங்க. நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்தாந்துருக்கிறேன். இப்போ இதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இருத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து மாவு சவ்வரிசி தான் போடணும். மாவு சவ்வரிசி சீக்கிரம் ஊறி கொதன்னு வந்துடும். அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கழுவி விட்டோம்னா அந்த மாவெல்லாம் போயிடும். இப்போவே கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வைங்க. இது இருத்து விட்டுட்டு இப்போ நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டா நம்ம அரைக்கும் பொழுது இந்த தண்ணியோடவே சேர்த்து அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். உளுந்து நான் ஊற வைக்கலை, அரிசி ஜவ்வரிசி 2 தான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து இருக்கட்டும். பாருங்கள், இப்போ உளுந்து ஊற போட்டு
நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், கல்லெல்லாம் கழுவி வச்சுருக்குறோம். அரிசி வந்து கம்மியாக தான் இருக்குது, 2 கல்லுக்கு இருக்குது. அதனால் உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நான் வந்து வெளியில் போயிட்டேன். இல்லை இன்றைக்கி வந்து விளக்கு பூஜைக்கு தியாவும் பாடினாங்க. அதனால் விளக்கு பூஜைக்கு போயிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் 3 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ மணி 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தேன், வேகமாக வந்து போட்டு விட்றேன். தட்டி நேரத்தில் அரைச்சிடுவேன். இப்போ 11 12 ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. வெள்ளிக்கலாம். உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சி நல்லா பொங்க ஆட்டி அங்கியாச்சு. இப்போ வந்து 2 கல்லுக்கு இருக்குது அரிசி. இப்போ அரிசி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்மகிட்ட காட்டுறேன். இப்போ கல் போட்டு அள்ளிட்டேன். இது 2வது கல். எல்லா அரிசியுமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற செவ்வரிசி பாருங்கள், இது நல்லா ஊறி நிற்கிது பாருங்கள். மாவு செவ்வரிசி. அதனால் பார்த்தீங்களா எப்படி நம்ம ஊற வச்சோன்னா அந்த மாவாக கிளம்புது பாருங்கள். அதனால தான் உங்கள்கிட்ட நல்ல தண்ணி ஊற்றி வைக்க சொன்னேன். இப்போ இந்த தண்ணியை லைட்டாக இருத்து விட்டுட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். இப்படியே ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா நைஸாக அரையிட்டோம். இப்போ நம்ம மாவெல்லாம் ஆட்டி அள்ளியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வைக்கணும். நம்ம ஏற்கனவே குஷ்பு இட்லி ஆட்டினப்போ அதில் வந்து கொட்டை முத்து போட்டு ஆட்டினேன். நிறைய பேர் கொட்டை முத்துனா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேர் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து கொட்டை முத்து போட்டு ஆட்டலை. அதுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்தோமே அந்த கொட்டமுத்துலேருந்து எடுத்த எண்ணெய் தான் இந்த எண்ணெய், விளக்கெண்ணெய். உங்களுக்கு அந்த கொட்டமுத்து போட்டாலும் 2 போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூனு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். நான் இப்போ இதை விட்டு தான் கரைக்க போகிறேன். அதனால தான் இன்றைக்கி அதாவது கொட்டமுத்தும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கெண்ணெய் எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த கொட்டமுத்து எங்கே கிடைக்கும், எந்த கடையிலலாம் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விளக்கெண்ணெய் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது ஈஸியாக வாங்கிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி நான் கரைச்சி இட்லி செய்ய போகிறேன். கொஞ்சமாக தான் விடணும், நிறைய விடக்கூடாது. இவ்வளவு தான் விடணும். கொட்டை முத்து போட்டால் 2 முத்து போட்டால் போதும். நான் இன்றைக்கி வந்து அரிசி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அதனால் 2 கொட்டை முத்து போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் இவ்வளவு தான் விடணும். பாருங்கள், இது எதுக்கு விடுறேன்னா அந்த இட்லி வந்து காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா சைனிங்காக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அதுக்காகத்தான் இது. கொஞ்சோண்டு விட்டாலே போதும். தேவையான அளவு உப்பு. இது ஆட்டையிலலாம் போடக்கூடாது. நம்ம கரைக்கையில் தான் அந்த எண்ணெய் ஊற்றி கரைச்சிக்கணும். கொட்டை முத்து ஆட்டையில் போட்டுக்கணும். இப்போ கலக்கிக்கலாம். குஷ்பு இட்லிக்கு வந்து நல்லா கெட்டியாகவே கலக்கிக்கணும் மாவு. ஏன்னா நல்லா குஷ்பு இட்லிங்கிறது வந்து நல்லா பந்து மாதிரி இருக்கணும். இப்போ பந்து மாதிரி இருக்கணும்னா கெட்டியாக இருக்கணும் மாவு. தண்ணி அரைஞ்சினா இலையாட்டம் ஆயிரும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், இலை மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்சது கெட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க. வந்து 12 மணிக்கு போட்டு இப்போ 12:45 ஆயிடுச்சு. 3/4 மணி நேரத்தில் 2 கல் அரிசி 1 கல் உளுந்து அரைச்சிட்டேன். அம்மா கிரைண்டர் தான், எனக்கு சீக்கிரம் அரைஞ்சிடும். அந்த நட்டை வந்து நல்லா டைட்டாக திருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைஞ்சிடும். இந்த அளவு நான் கெட்டியாக வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி கலக்கி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். காலையில் நான் இட்லி ஊற்றையில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நேற்று ஆட்டி வச்சோம், எப்படி பொங்கி இருக்குது பாருங்கள். இப்போ பொங்கி வந்துருச்சு. நான் எடுத்து வலிச்சு விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி வச்சுருக்கிறேன். நல்லா பொங்கி பாருங்கள், எவ்வளோ மாவு வச்சோம் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதை வந்து ரொம்ப பொங்கிருச்சுன்னா லைட்டாக ஒரு கிண்டு விட்டுக்கோங்க, இல்லாட்டி கிண்டக்கூடாது. நான் வந்து எனக்கு நார்மலாக பொங்கிருச்சுன்னா நான் கிண்டவே மாட்டேன். இப்படி ரொம்ப பொங்கி வந்துருச்சுன்னா கொஞ்சம் பொகுன்னு வந்தோடனே மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு லைட்டாக அந்த மாதிரி ஒரு கிண்டிக்கோங்க. அந்த பப்புள்ஸ் உடஞ்சிடாமல் இருக்கணும். நல்லா பொங்கி வந்து அந்த அப்படி நிற்கிறத அப்படியே நிற்கணும். நம்ம லைட்டாக தான் இவ்வளோ தான் பண்ணணும். இப்போ நான் ஊற்ற போகிறேன். இட்லி செட்டில் தண்ணி வச்சுருக்கிறேன், காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். துணி போட்டிருக்கிறேன், இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா பெருசாகவே எடுத்து வச்சுக்கலாம். குஷ்பு இட்லினால நல்லா பெருசாக அதுக்கு தான் கெட்டியாக அரைச்சி வைக்கிறது. இப்படி அந்த பொங்கி வந்ததோடவே எடுத்து வைங்க, அப்போதான் இட்லி நல்லாயிருக்கும். இதில் கொண்டு போய் வச்சுட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்கக்கூடாது. அந்த மாவில் படாமல் தான் கரண்டியில் இருக்கிறத உதறி விடணும்.
இதில் சில பேர் அப்படியே கொண்டா இதில் இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்போ இட்லி நல்லா இருக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி காயுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும். எப்போவுமே நம்ம இட்லி வைக்கையில் மறந்துடாதீங்க. நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சுருவோம். இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஊற்றி வச்சு மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு 5 நிமிஷம் ஸ்பீடாக, 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. வேகட்டும். அதுக்குள்ளார இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சட்னி. அதாவது ரெடிமேடு சட்னி மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது. வேலையும் ஈஸி, நம்ம சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மனமாக ருசியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதை 2-3 நாள் அரிசி வச்சு சாப்பிடலாம் வெளியிலேயே. அந்த மாதிரி சட்னி தான் அரைக்க போகிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி, காரத்துக்கு 5 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீரகம் வந்து அந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். கலருக்காக 1 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி விட்டுறலாம். இதில் மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகா இருந்தால் கூட 2 சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் கரும்பு சர்க்கரை. இந்த சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி வேண்டாம், இப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம வரமிளகா போட்டிருக்கிறோம், அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் தேவையில்லை. இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இதில் நம்ம வரமிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டா இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மினிமமான சூட்டில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு அது இத்தனோடு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே நிற்கும். இல்லைன்னா இது குடிச்சிட்டு காணா போயிடும். மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வரும். அதனால இத்தனோடு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்துறது நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லை. அதாவது தண்ணி விடாமல் அரைச்சிட்டிங்கன்னா இது சீக்கிரம் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும். இதை நல்லா வற்றணும். இந்த தண்ணியை நம்ம தக்காளி வெங்காயத்தில் இருந்த தண்ணியை நல்லா வத்திடணும். அதுக்கப்புறம் அது வற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் மேலே வரணும். அப்போ தான் நம்ம இறக்கணும். அப்படி நம்ம எடுத்தால் தான் இந்த சட்னி 2-3 நாள் இருந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு இப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா தெரியுதா? எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர பார்க்குது. மசாலையெல்லாம் வெந்துருச்சுன்னா எண்ணெய் தானாக வெளியில் வந்துடும். நான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் ஃபுல்லாக அடுப்பை குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. போதும், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துட்டாலே போதும். செமையாக இருக்கும் சட்னி. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து மறுபடியும் எண்ணெய் கசிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்க எண்ணெய் வெளியில் வரும். இப்போ இது இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இட்லி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. இப்படி குத்தி பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒட்டலை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கோங்க. 2 தட்டமாக எடுத்துட்டேன். வெறும் ரேஷன் அரிசியில் பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டாக வந்திருக்குது. இட்லி குஷ்பு இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா குண்டாக வந்திருக்கா, அருமையாக வந்திருக்குதா. எந்த ஒரு பிசுப்பா எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரேஷன் அரிசியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம ஆட்டுற பக்குவம் தாங்க இருக்குது. அந்த பக்குவத்தில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்து ஆட்டையில் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்துலேயே நின்று ஆட்டணும். ஏன்னா நம்ம ஆட்டுறது வந்து 15 நிமிஷம் தான் ஆட்டுவோம். அந்த 15 நிமிஷத்துக்கு வெளியில் போகாமல் கிரைண்டர்கிட்ட ஒரு ஷேர் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கோங்க. வலிச்சு விடுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விடுங்க. பொங்கி வரும். அப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அள்ளி ஆட்டி எடுத்து வைக்கும் பொழுது எந்த இட்லிக்காக இருந்தாலும் கரெக்டாக நல்லா இருக்கும் அந்த இட்லி. பாருங்கள் எவ்வளோ குண்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரேஷன் அரிசின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு குஷ்பு இட்லி
ரொம்ப அருமையாக நல்லா குண்டு குண்டாக அழகாக வந்திருக்குது. இது வந்து நம்ம எந்த அரிசியுமே சேர்க்கலை, வெறும் ரேஷன் புழுங்க வச்சு ரேஷன் பச்சரிசி மட்டும்தான். அதுக்கு நான் எவ்வளோ பக்குவமாக என்னென்ன போட்டேங்கிறத இதே மாதிரி நீங்கள் போட்டு ஆட்டி கலக்கி கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். அதாவது குஷ்பு இட்லின்னா நல்லா பந்து மாதிரி குண்டு குண்டாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சா தான் இட்லி நல்லா குண்டு குண்டாக வரும். கொஞ்சம் லூஸாக கலக்கி வச்சுட்டீங்கன்னா இலை மாதிரி போயிடும், அப்போ அந்த குண்டு கிடைக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வந்து இலையாக இருந்தாலும் அதாவது லேசாக இருந்தாலும் இட்லி நல்லா தான் இருக்கும். ஒரு குஷ்பு இட்லி நல்லா குண்டாக வரணும்னா கொஞ்சம் கெட்டியாக மாவு கலக்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற சட்னி, அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னி செஞ்சு வச்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, எவ்வளோ நல்லா விரும்பி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, பெரியவங்களாம் சாப்பிட்டாங்கன்னு. அவ்வளோ ஈஸியான சட்னி. இது வந்து 3 நாள் 4 நாள் வந்து வெளியிலே வச்சுக்கலாம், கிடவெல்லாம் செய்யாது. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூட ஊற்றி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் டயத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேருந்து நான் ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா வராது, எப்படி தொட்டு விட்டாலும் எங்கேயாவது பிச்சு பிச்சு போயிருந்தா நீயே பாருங்க. பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க. பாருங்க அமுக்குன்னு அந்த விரல் தடம் தெரியுது, உடனே பாருங்க ஓடி மறைஞ்சிடுது. சூப்பராக வருது இல்லை? வேறு எங்கேயாவது பிசுக்குங்குதா ஒட்டுதா, நல்லா பந்து மாதிரி இருக்கு. பாருங்க தெரியுதா? சூப்பர் வந்துச்சா? வெறும் ரேஷன் அரிசி இல்லைம்மா, நம்ம ஆட்டுறதாம்மா பக்குவமே. இவர் பிசு பிசுன்னு ஒட்டலை இல்லையா? இங்கே பாரு நல்ல பஞ்சு மாதிரி இறங்குது. எப்படி விரல் இறங்கி போயிட்டு வருதா, வந்து அந்த புளி அப்படியே எந்திரிச்சுக்குதா கம்முன்னு. அங்கே ரெடி பாரு எப்படி எந்திரிச்சு வருது, நீங்களே பாருங்க. என்னன்னா இட்லி உளுந்தாலாம் நல்லா இருக்கு. சரிதா? இங்கே பாரு எங்கே வேணாலும் நீங்கள் அமுத்திக்காங்க பாருங்க. ஸ்பாஞ்ச் அமுத்துற மாதிரி அமுத்தினோன்னா வெளியில வருது இல்லையா? அதுதான் இட்லி. சரி பிச்சு பார்க்கலாம். பீங்க நைஸ். எப்படி இருக்குது? சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நான் அதை சாப்பிட்டுட்டேன். இப்போது சுட சுடவே வந்து சாப்பிட்டாச்சு. இட்லி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த தக்காளி சட்னிக்கு இந்த இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். நான் எடுத்து சாப்பிட போகிறேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் அருமையாக இருக்குங்க பாருங்கள். எடுக்கையிலே நான் அவ்வளோ எச்சி வருது. நான் சாப்பிட போகிறேன். செமையாக இருக்குல்ல? பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு நல்லா முடிச்சுட்டாங்க. சட்னி அவ்வளோ செஞ்சு இவ்வளோ தான் மிச்சம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு இட்லிக்கும் நல்லா சாப்பிட்றாங்க, இது ஃபுல்லாக சாப்பிட்றலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரேஷன் அரிசியிலே நீங்கள் இதே மாதிரி நான் ஆட்டின மாதிரி நீங்கள் குஷ்பு இட்லி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நாங்கள் வந்து ரேஷன் அரிசியில் தான் குஷ்பு இட்லி கேட்டோம், செஞ்சு காட்டுங்கம்மான்னு. உங்களுக்காகத்தான் இன்றைக்கி வெறும் ரேஷன் அரிசியிலையும் நல்லா அழகாக குண்டு குண்டாக குஷ்பு இட்லி செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.